Hello friends, welcome to Priyadashini's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா சூப்பரான உப்பு கடலை வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம பொரி கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா? இதுக்கு தேவையானது என்னன்னா ரெண்டே பொருள் தான். உப்பு, அதுக்கு அப்புறம் கருப்பு கொண்டைக்கடலை, அவ்வளவுதான். கருப்பு கொண்டைக்கடலை பாத்தீங்க அப்படினா நிறைய புரோட்டீன் ஜாஸ்தி. இந்த லாக்டவுன்ல எண்ணெயே இல்லாம சூப்பரா நம்ம உப்பு கடலை வீட்ல பண்ணிடலாம். இதுக்கு தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலை இருக்கு இல்லையா? ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். அது 1 கப் போல் எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி காஞ்சிருக்கணும். நீங்கள் பேக்கெட் வாங்கிட்டு வெயிலில் ஒரு நாள் காய வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சத்தம் கேட்குற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நல்லா சூப்பராக பொரியும். இது என்ன அப்படின்னா தூளுப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப், ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது நான் முன்னாடியே பேக் பண்ணதுனால இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு தேவை 2 பொருள், அவ்வளோதான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க. ஃப்ளேம் ஹைலியே இருக்கட்டும். இப்போ இந்த உப்பை ஃபுல்லாக கொட்டிடலாம். உப்பு ஃபஸ்ட்டு நல்லா சூடாகணும். உப்பு நல்லா சூடாகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். உப்பு நல்லா கொதிக்கிற சூடாகணும். அப்போ தான் இது நம்ம போட்ட உடனே நம்ம கடலை நல்லா பொரியும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உப்புலேருந்து நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு 4 கடலை ஆட் பண்ணி பார்க்கலாம். சும்மா 4 கடலை போடுங்க. இப்போ இதை நல்லா மறுபடியும் வருங்க. அதுவே நல்லா வெடிக்கும் பாருங்கள். பாருங்கள், நம்ம கடலை நல்லா வெடிச்சிட்ருக்கு, தெரியுதா? இந்த மாதிரி நல்லா வெடித்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. எல்லாமே வெடிக்கணும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான உப்பு கடலை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பேட்ச் பேட்சாக போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கடலை போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்கும். பாருங்க, நல்லா தெரியுதா? நல்லா பட்டு பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்குது. ஒன்று பார்த்தீங்களா எப்படி வெடிக்குது? எல்லாமே வெடிச்சதுக்கப்புறம் எடுத்துடலாம். பாருங்க, எந்த அளவுக்கு சூப்பராக பொரிஞ்சிருக்கு பாருங்க. உங்களுக்கே தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான உப்பு கடலை ரெடி ஆகிடுச்சு. இந்த லாக்டவுனில் எண்ணெய் வைக்காமல் நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.